வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஜோதிட ஞானம் என்ற அடிப்படை பயிற்சியிலே இன்று 30வது நாளாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடம் என்பதை நாம் வேதாத்திரிய தத்துவங்களோடு இணைத்து அதனுடைய அந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் இதை சிந்தித்து கொண்டிருக்கும்போது இந்த கேபி அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்ந்து அந்த ஜோதிடத்தை நாம் கணிக்கும் முறைக்கு உள்ளாக செல்லும்போது அங்கு நமது ஆன்மீக தத்துவத்துக்கு இணையாக அடிப்படையாக அகம் புறம் என்று இரண்டாக பிரித்து உணரக்கூடிய அளவுக்கு இந்த ஜோதிட ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது நமது தத்துவத்தை இன்னும் புரிந்து கொள்வதற்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே நாம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம் 1, 3, 5, 7, 9, 11 இவையெல்லாம் அகம் சார்ந்த காரகங்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ அப்படின்னா அகம் சார்ந்த காரகங்கள் என்று சொன்னால் அது அக வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அக வாழ்க்கை என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதன் அவனுக்குள்ளாக உணரக்கூடிய, அவனுக்குள்ளாக அனுபவம் செய்யக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த அனைத்தையுமே அகம் என்று வரும். அதை புறம் சார்ந்த காரகங்கள் என்று சொன்னால் 2, 4, 6, 8, 10, 12. சரி, இப்போ ஒரு தனி மனிதன் பொருள்களோடு நபர்களோடு தொடர்பு கொண்டு என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் வருகிறதோ அதெல்லாமே புறம் சார்ந்ததாக வரும். இதைத்தான் நம்ம அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறோம். இது இந்த ஜோதிடத்திலே அகம் புறம், அகம் சார்ந்த காரகங்கள் புறம் சார்ந்த காரகங்கள் என்று இங்கே கொடுக்கப்பட்டது மிகவும் ஆன்மீகத்துக்கு, இந்த ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நமக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அகம் சார்ந்த காரகங்களுக்குள்ளாக புறம் சார்ந்த காரகங்களும் சற்று அங்கு இருக்கிறது. அதே போல் புறம் சார்ந்த காரகங்களிலும் அகம் சார்ந்த காரகங்கள் இருக்கிறது. அப்போ இதில் பாருங்கள், இப்போ புறம் சார்ந்த காரகங்கள் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க புறம் சார்ந்தது மட்டும்தானா என்று சொன்னால் அதுக்குள்ளே போய் ரெண்டாக பிரிக்கிறாங்க பாருங்கள். புறம் சார்ந்த காரகங்களுக்குள்ளாக அகமும், அதையும் ரெண்டாக அகமும் புறமும் என்று பிரிக்கிறார்கள். அப்போ இப்போ நம்ம ஆன்மீகத்தில் ஆண் பெண் என்று சொல்கிறோம். ஆண் என்று சொல்லும்போது முழுக்க முழுக்க ஆணா என்று சொன்னால் இல்லை. ஒரு 65% ஆண், ஒரு 35% பெண் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் இது பெண்ணுன்னா பெண்ணிற்கு 65, ஒரு ஆண் தன்மை 35, பெண் என்று சொல்கிறோம். இதுபோல் புறம் சார்ந்த காரகம் என்று சொன்னாலும் அதில் அதிகமாக புறம் சார்ந்த காரகங்கள் இருக்கிறது, அதில் ஒரு குறைவாக அகம் சார்ந்த காரகமும் இருக்கிறது. அப்போ எதுவுமே எதுலையுமே விட்டு போகலை அப்படிங்கிறது இங்கு நமக்கு இந்த ஜோதிடம் என்பது இயற்கையோடு இணைந்தது என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போது ஒரு அகம் சார்ந்த காரகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதை இப்போது புறம் சார்ந்த காரகம் என்பது அதை முழுக்க 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 துண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு ரூல் சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறோம்?
இப்போது 7ஆம் பாவம் என்று சொன்னால் அது திருமணம் சார்ந்த பாவம் சொல்லிடுறோம். இப்போது அந்த பாவத்துக்கு 12ஆம் பாவம் என்பது அப்படின்னா என்னது? 7க்கு 12ன்னா 6. இந்த 6 என்பது இரட்டைப்படையாக வருது. 7ங்கிறது ஒற்றைப்படை பாவம், அகம் சார்ந்த பாவம். இப்போது 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் 6ஐ தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுது? முழுக்க முழுக்க 7 என்பதை துண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவருக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி கல்யாணம் ஆனாலும் பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது, இல்லாட்டி வம்பும் வழக்கமாகவே ஓடுற மாதிரி ஆயிடுது. இது மாதிரி அந்த கல்யாண வாழ்க்கை என்பதற்கே அதை துண்டிக்கக்கூடியதாக அமைகிறதுன்னு சொல்லிட்டோம். சரி, இதுதான் அமைப்பு என்று வைத்துக்கொள்ளுங்கள். இதுதான் அமைப்பு. இதைத்தான் வினை, இதைத்தான் கர்ம வினை என்று நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவருடைய கர்ம வினையின்படி இவர் 7ஆம் பாவத்தின் ரீதியாக இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா சிக்கல். சரி, இப்போ இந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த ஜாதகத்தை கணித்து விட்டோம், அங்கேயே பார்த்து விட்டோம், 7ஆம் பாவத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நாம் என்ன சொல்கிறோம்? இவருக்கு அந்த 7ஆம் பாவம் சுமூகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது, என்ன பரிகாரம் என்று கேட்கிறார்கள். இப்போ பரிகாரம் ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரமெல்லாம் வேறு இருக்கட்டும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? வேதாத்திரிய தத்துவத்தின்படி இதற்கு பரிகாரம் சொல்லுகிறோம். ஆறுமுக ஐயாவும் இந்த பரிகாரத்தை சொல்லுவார், ஜோதிடர் ஆறுமுகம் ஐயாவும். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 6 தானே 7ஐ கெடுக்கிறது. இந்த இரட்டைப்படை பாவமாகிய 6 7ஐ துண்டிக்கிறது. அதனால தான் அந்த 7ஆம் பாவத்தினுடைய அந்த தன்மை கெட்டுப்போகுது. இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த 6ஆம் பாவத்தை வீக் பண்ணக்கூடிய, அதனுடைய பலத்தை குறைக்கக்கூடியது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் 6ஆம் பாவத்தினுடைய 12ஆம் பாவம். அதை கெடுக்கும் இல்லையா? அப்போ 6ஆம் பாவத்தினுடைய 12ஆம் பாவம் அகம் சார்ந்த பாவமாக இருக்கும். இது 5ஆம் பாவம். இப்போ 5ஆம் பாவத்தை நாம முயற்சி செய்து வீரியப்படுத்தினால் அப்போ என்னாகும்? 6னுடைய பவர் குறையும். 6னுடைய பவர் குறைய 7ஐ அது கெடுக்குது இல்லையா? அந்த கெடுக்கிறது நின்று போயிடும். அப்போ 6 நம்ம 5 நம்ம பலப்படுத்தினால் 6 வீக்காகி 7 நன்றாக வந்துவிடும். இதுதான் பரிகாரம் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த 6 7 கெடுக்குதுங்கிறது தான் கர்ம வினைன்னு வச்சுக்குவோம். இது பாவப்பதிவின் அடிப்படையில் இது செயல்படுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த 5ஆம் பாவத்தை நாம ஆக்டிவேட் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு பாவத்தினுடைய விளைவு இப்படி வர வேண்டி இருக்கிறது, அந்த விளைவு வராமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு புண்ணிய செயலை நீ செய். எப்படி செய்? நீ முயற்சி செய்து நீ முயன்று புண்ணியத்தை செய். இது நாம முயன்று செய்ய வேண்டியது. அப்போ அப்படி செய்தால் இந்த பாவத்தினுடைய விளைவை நாம் வராமல் தடுத்து கொள்ளலாம் என்று நம்ம தத்துவம் சொல்லுதில்லை. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 5ஆம் பாவத்தை நீ முயற்சி செய்து அதை என்ன பண்ணு? ஆக்டிவேட் பண்ணு, அதை பலப்படுத்து. அந்த 5ஆம் பாவ காரகங்களை நீ செயல்படுத்து. நிறைய செயல்படுத்தினா 6ஆம் பாவம் வீக்காயிரும். 5ஐ இம்ப்ரூவ் பண்ணோம்னா 6 வீக்காயிரும். அப்போ 6 வீக்கானால் 7 நல்லா ஆயிரும். அப்போ இந்த கர்மவினை தத்துவம் இந்த ஜோதிடத்துக்குள்ளாக எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இவ்வளவு அற்புதமாக இந்த ஜோதிடம் அந்த மகர்ஷியினுடைய தத்துவத்தோடு இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்தினுடைய வீரியத்தை கெடுக்கும், குறைக்கும். ஒரு பாவம், ஒரு அகம் சார்ந்த பாவத்தை கூட்டினால் புறம் குறையும், புறத்தை கூட்டினால் அகம் குறையும். எவ்வளவு! இப்போது அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை, அப்படி தானே? அப்போ அருள் கூடிச்சுன்னா பொருள் குறையும், பொருள் கூடுனா அருள் குறையும். இது மகரிஷியினுடைய தத்துவம். அப்போ இந்த செயல் விளைவு தத்துவமும் கர்மவினை தத்துவமும் எவ்வளவு அற்புதமாக இங்கு ஜோதிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்ற ஒரு முன்னுரையோடு இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ பாவத்தினுடைய ஒவ்வொரு பாவத்தினுடைய காரகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் லக்கின பாவத்தை பற்றி நாம் விரிவாக பார்த்து விட்டோம்.
கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் என்று நினைக்கிறேன். 3 வாரமாக இந்த லக்கின பாவம் என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்று 2ஆம் பாவம் என்பதற்கு நாம் சென்று விடுவோம். இப்போது இந்த லக்கின பாவம் என்பதை என்ன சொன்னோம்? தலைமை பாவம் என்று சொன்னோம். 1 தலைமை பாவம் என்று சொன்னோம். எதற்கு தலைமை பாவம்? அது அகம் சார்ந்த காரகங்களுக்கு தலைமை பாவம், அகம் சார்ந்த பாவங்களுக்கு தலைமை பாவம். 1 3 5 7 9 11. அப்போ அதற்கு தலைமை அந்த 1 என்று நம்ம அகம் சார்ந்ததுக்கு தலைமை பாவம் என்று சொன்னோம் அல்லவா? அதே போல் புறம் சார்ந்த காரகங்களுக்கு தலைமை பாவம் இந்த 2வது பாவம், 2ஆம் பாவம். இந்த 2ல் தான் தொடங்குது. அப்போ இதை புறம் சார்ந்த பாவங்களின் தலைமை பாவம் என்று சொல்லலாம். இப்போது நாம் எதை அனுபவித்தாலும் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் அந்த அனுபவம் என்று சொல்கிறோமே, அது அனைத்தும் அகம் சார்ந்த காரகம், அகம் என்று வைத்துக்கொள்ளலாம். இப்போது அந்த அனுபவிப்பதற்கு உரிய பொருள் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதுதாங்க இந்த புறம் சார்ந்த காரகம். அப்போ 1ஆம் பாவம் என்பது முழுக்க அனுபவம் என்று சொன்னால் அந்த அனுபவத்துக்குரிய பொருள் முழுவதும் இந்த 2ஆம் பாவம்தான் தலைமை பாவமாக இருக்கிறது. அப்போ அந்த அனுபவத்துக்காக நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் நம்மோட சொல்லுவோம். நாம் இந்த புலன் மூலமாக பொருள்களோடோ நபர்களோடோ தொடர்பு கொண்டு எதற்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த இரண்டினோடு தொடர்பு கொண்டு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் அல்லது உறவு இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த 2ஆம் பாவம். இதுதான் இந்த புறம் சார்ந்ததாக வருகிறது. இப்போது அந்த பொருள் என்று சொன்னால் நம்ம பொருள்னு சொல்லிட்டோம், தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள்னு சொல்லிட்டோம். அப்போ அது எதை சார்ந்ததாக இருக்கிறது? பொருளாதாரம். அப்போ இந்த புறம் சார்ந்த காரகங்கள் முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்த ஒரு பாவங்களாக இருக்கிறது. அப்போ இந்த புறம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த பொருளாதாரத்துக்கு தேவையான தொழில், வேலை, சம்பளம், இப்படி இது மாதிரியான அந்த புறம் சார்ந்த காரகங்களுக்கெல்லாம் தலைமை பாவம் 2ஆம் பாவம் என்று சொல்லலாம். சரி, இப்போது இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தனஸ்தானம் என்று ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. 2ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க? தனஸ்தானம் என்று சொல்வார்கள். பொருளாதாரத்துக்கு உரிய அடிப்படை பாவம், அதனால் தனஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்போ இது பணம் சுழலக்கூடிய பாவம், பணம் புரளக்கூடிய பாவம், இப்படிலாம் சொல்லலாம். இப்போ இதை இன்னும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, பொருளாதாரம் என்று சொன்னாலும் பணம் என்று சொன்னாலும் இதில் இந்த 2ஆம் பாவம் அடிப்படை அப்படிங்கிறதுனால இதில் கையிருப்பு பணம் என்று சொல்லலாம். கையிருப்பு பணம், கையிருப்பு பணம்னா என்ன? கையில் நம்ம வச்சிருக்கிற பணம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 1ஆந்தேதி சம்பளம் வருது, 30ஆந்தேதி செலவாகிடுது. இப்போ அந்த பணம் செலவாகி அது சுற்றி கொண்டே இருக்கிறது. அதனால தான் சுழல்கின்ற பணம், கையிருப்பு பணம், நம்ம தேவைக்காக வைத்திருக்கக்கூடிய பணம், இந்த மாத செலவுக்காக வீட்டு செலவுக்காக வச்சுருக்கிற பணம் இப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய பணம் என்பது எல்லாமே இந்த 2ஆம் பாவத்தில் சேரும். இதே இந்த பணம் கொஞ்சம் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதோடைய பரிணாம பாவமாக மாறிவிடும். அது ஏதாவது மாறிவிடும். இப்போ 2ஆம் பாவத்தினுடைய பரிணாம பாவம் என்னென்னா, இதனுடைய அடுத்த பாவம். ஒரு பாவத்தினுடைய பரிணாம பாவம் என்பது அந்த பாவத்திலிருந்து எண்ணி வந்த 3ஆவது பாவம், அதானே பரிணாம பாவம். இப்போ 1 என்பது லக்கினம் என்று சொல்கிறோம், அதனுடைய பரிணாம பாவம் 3 என்று சொல்கிறோம். 1 என்பதை உயிர் என்று சொன்னோம், 3ஆம் பாவம் என்பதை என்ன சொன்னோம்? மனம் என்று சொன்னோம், அதனுடைய பரிணாம பாவம் என்று சொன்னோம். அதுபோல் இங்கே 2 என்பது சுழலக்கூடிய பணம், கையிருப்பு பணம் என்று சொன்னால், 4 என்பது என்ன ஆயிரும்? தேங்கக்கூடிய பணமாக மாறிவிடும். தேங்கக்கூடிய பணம், பொருள் எப்படி வேணாலும் மாறி. அப்போ இந்த 2ஆம் பாவம் என்பது அது சுழலக்கூடிய பாவம். அப்போ இது அத்தியாவசியமான
அந்த தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாவமாக இருக்கிறது. அப்போ இரண்டாம் பாவம் என்பது அது கெடுதலா என்று கேட்டால் இரண்டாம் பாவம் கெடுதல் இல்லை. அப்போ இந்த ரெண்டாம் பாவம் எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உடல் உயிர் இணைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன சொன்னோம், தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய பாவம் அப்போ இந்த ரெண்டாம் பாவம். அப்போ தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காகத்தான் பொருளோடும் உறவுகளோடும் நம்ம தொடர்பு கொள்கிறோம். அப்போ இந்த இரண்டாம் பாவம் நன்மையான பாவமா என்று கேட்டால் இரண்டாம் பாவம் நன்மையான பாவமாகத்தான் இருக்கிறது. சரி, அது எந்த பாவத்துக்கு கெடுதலாக இருக்கிறது என்று அப்புறம் பார்ப்போம். இப்போது இரண்டாம் பாவம் என்பது நன்மையானது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். சரி, இந்த இரண்டாம் பாவத்தில் இந்த இரண்டாம் பாவம் புறம் சார்ந்த பாவம் என்று சொன்னாலும் இந்த ரெண்டாம் பாவத்தில் அகம் சார்ந்த காரகமும் இருக்கும், புறம் சார்ந்த காரகமும் இருக்கும், நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த காரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த முகம், கண், வாய், இது எல்லாமே ரெண்டாம் பாவத்தில் தான் வருது. இப்போ நம்ம ஒன்றாம் பாவத்துக்கு என்ன சொன்னோம், தலைன்னு சொல்லிட்டோம். தலைன்னு சொல்லிவிட்டு மூளையை சொல்லிட்டோம். தலை அங்கே பிரதானமாக மூளைனா அது ஒன்றாம் பாவமாக போயிடுது. இப்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த முகம், கண், வாய், இது எல்லாமே ரெண்டாம் பாவத்தில் வந்துடுது. அதே போல் பேச்சுத்திறன், பேச்சு என்று சொன்னாலே அது இரண்டாம் பாவத்தில் வந்துடும். இந்த ரெண்டாம் பாவத்துக்கு வந்து தனஸ்தானம்னு சொல்லுவாங்க, வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. தன வாக்குஸ்தானம் அப்படின்னு பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அப்போ வாக்கு என்றால் பேச்சுத்திறன், பேச்சுத்திறன் என்பதும் இந்த இரண்டாம் பாவத்தில் தான் வருகிறது. அப்போ வாய் அதில் வந்துடுது. அப்போ இதெல்லாமே இப்போ பேச்சுத்திறன் என்பது அந்த ரெண்டாம் பாவத்தில் அகம் சார்ந்த காரகம். இது அவருடைய பேச்சுத்திறன் அப்படிங்கிறது தான். அதே போல் உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் என்று சொல்லுகிறோமே, அது இரண்டாம் பாவத்தில் தான் வருது. இப்போ எப்படி ரெண்டாம் பாவம், இப்போ பாருங்கள், ஒன்றாம் பாவம் உயிர்னு சொல்லிட்டோம், மூணாம் பாவம் மனம்னு சொல்லிட்டோம். இங்கே உடலில் உள்ள சக்தி, ஆற்றல் என்பது ரெண்டாம் பாவம்னு சொல்கிறோம். இது என்னது இப்போ? அப்போ இது எதை சொல்லுது? உயிரினுடைய படர்க்கை நிலையாகிய காந்தம் தானே ஆற்றல். ஆமாம். அந்த காந்தம் தானே மனமாகவும் இருக்கிறது. ஆமாம். அதே காந்தம் தானே இந்த உடல் உறுப்புகளை இயக்குகிறது, இந்த உடல் அமைப்பை பராமரிக்கிறது. ஆமாம். அப்போ இந்த காந்தத்தில் இந்த காந்தமே மனமாகவும் இருக்கிறது, இந்த உறுப்புகளை இயக்கக்கூடிய இயக்கும் சக்தியாகவும் இருக்கிறது, ரெண்டாகவும் இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த ஆற்றல் என்பது மனமாக மாறும்போது அது அகம் சார்ந்த பரிணாமம் ஆகி மூணாம் பாவத்துக்கு போயிடுது. அதுவே உடலில் இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கும்போது இது இரண்டாம் பாவமாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வியப்பாக இருக்கிறது. பாருங்கள், உடலில் உள்ள சக்தி அப்படின்றத ரெண்டாம் பாவத்தில் போட்டுட்டோம். அது இப்போ ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய இயக்க சக்தி. அப்போ பாருங்கள், இது வந்து இங்கே புறம் சார்ந்ததாக வந்து விடுகிறது. அப்போ இது பாருங்கள், உடல் சார்ந்ததாக வந்து விடுகிறது. அப்போ அதே மனம் என்பது அங்கே மூணாம் பாவத்துக்கு போயிடுதுங்கிறது இந்த இடத்துல ரெண்டாக பிரியுதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இதே போல் இப்போ முகம், கண், வாய் இதெல்லாம் அகம் சார்ந்ததுன்னு சொல்கிறோமே. இப்போ அகம் சார்ந்ததுன்னு சொன்னால் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இது அகம் சார்ந்த காரகம், ஆனால் அது புறத்தோடு தொடர்பு கொள்ளும். கண்ணின் மூலமாக வெளியில் பார்க்குறதும் இருக்கிறோம், வாயின் மூலமாக பேசுகிறதும் இருக்கிறோம். இப்போ இது அகம் சார்ந்ததாக இருந்தாலும் புறத்தோடும் தொடர்பு கொள்ளும். அப்படிங்கிற அடிப்படையில் இது எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிறத பொறுத்து நம்ம அதனுடைய அந்த பலன்களை நம்ம நிர்ணயம் செய்வோம். அப்போ அந்த அடிப்படையில் இவை அகம் சார்ந்தது என்று சொல்கிறோம்னா, இதில் ஒன்று என்னென்னா, இதை நாம் மட்டுமே அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் அகம் சார்ந்தது. இப்போது இந்த முகம் இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, இது நாம் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். என் கண்ணை வச்சு இன்னொருத்தரை பார்க்க முடியுமா? இன்னொருத்தரை நம்ம பார்க்கலாம். நம்ம என் கண்ணை நான் தான் அனுபவிப்பேன்,
இந்த கண்ணின் மூலம் இன்னொருத்தரை பார்ப்பேன், இன்னொருத்தரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா அங்கு புறம் சார்ந்து அந்த தொடர்பு, ரெண்டாம் பாவம் புறம் சார்ந்து தொடர்பு கொள்ளும். ரெண்டாம் பாவம் அகம் சார்ந்து தொடர்பு கொள்ளுதுன்னா அந்த பார்த்ததை நான் உள்ளே போய் ரெக்கார்ட் பண்ணி உள்ளே எப்படி வச்சுருக்கேங்கிற அந்த வேலையை செய்கிறது அதுக்குள்ளே அகம் சார்ந்ததாக இருக்கும். வெளியில் பார்க்குறது, இந்த கண்ணின் வழியாக வெளியே பார்க்குறது புறம் சார்ந்தது, அந்த பார்த்ததை உள்ளே பதிவு செய்து வைக்கிறதுங்கிறது அகம் சார்ந்தது. அதுக்குள்ளேயே அந்த இரண்டும் வேலை செய்யக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதை இன்னொன்று பாருங்கள், இந்த ரெண்டாம் பாவம் இப்போ அகம் சார்ந்த தொடர்பு கொண்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆயிரும், இந்த ரெண்டாம் பாவத்தினுடைய அகம் சார்ந்த காரகங்களை சிறப்பாக இருக்கும். இப்போ ரெண்டாம் பாவம் புறம் சார்ந்தது, ஆனால் ஃபுல்லாக 1 3 5 7 9 11 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு இந்த கண், வாய், முகம் இதுக்கும் அந்த மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கிறதல்வா, அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம். ரெண்டாம் பாவம் யாருக்கெல்லாம் இப்படி ஒற்றைப்படை தொடர்பு இருக்கோ அவருக்கு கண்ணின் சார்ந்த அகம் சார்ந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. இப்போது இவருக்கு ரெண்டாம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொண்டாலும் கண்ணாடி போட்டிருக்காரே சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி இருந்தால் என்னென்னா, கண்ணாடி போட்டிருக்கிறதுங்கிறது புறத்தில் பார்க்கறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஆனால் அங்கே உள்ள கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பில் எந்த பிரச்சனையும் வராது. வெளியில் பார்க்குறோம் பாருங்கள், அந்த வெளியில் பார்க்கக்கூடியதில் அது ரீடிங் கூடும் குறையும். அப்போ அது கண்ணினுடைய அந்த ரெண்டாம் பாவத்தினுடைய புறம் சார்ந்தது, இது அகம் சார்ந்த காரகமாக இருக்கிறதுனால உள்ள கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள், மூளைக்கும் கண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். வெளியில் மட்டும் பிரச்சனை இருக்கும். அதே ரெண்டாம் பாவம் வந்து 4 8 12ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இரட்டைப்படை தொடர்புன்னு வந்துருச்சுங்க, அதில் அகம் சார்ந்த உள்ளுக்குள்ளே என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ளே பிரச்சனை வந்துடும். எதுக்கு, கண்ணுக்கும் மூளைக்கும் உள்ள நரம்புள்ள பிரச்சனை வந்து அப்படி ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அது மாதிரி அப்போ இந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த காரகங்கள் புறத்தோடு தொடர்பு கொள்வதையும் அதை அகத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்வதையும் என்று இரண்டாக பிரித்து இதை உணர வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டாம் பாவத்துக்கு இன்னும் புறம் சார்ந்த காரகங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம். ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய புறம் சார்ந்த காரகங்கள் கையிருப்பு, பணம் ஒன்று. அணிகலன்கள் எல்லாமே ரெண்டாம் பாவம். நகை, கோல்டு, சில்வர் இது எல்லாமே ரெண்டாம் பாவம். இது எதுக்கு இதில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது இமீடியட்டாக என்ன பண்ணிடலாம், இமீடியட்டாக அதை கேஷாக மாற்றிடலாம். இப்போ தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குன்னா உடனடியாக அதை என்ன பண்ணிடலாம், விற்று காசாக மாற்றிடலாம். அப்போ அது உடனடியாக சுழற்சிக்கு வந்துடும். தேவைக்கு வேணும்னா உடனே அதை போயிட்டு என்ன வச்சிடலாம், அதை ஒரு அடகு வச்சிடலாம், இல்லாட்டி விற்றுடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு இடம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை உடனே விற்க முடியுமானா முடியாது. அதை பேங்க்கில் வச்சு நீங்கள் உடனே பணம் வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். அந்த இடத்துக்கு உடைய இதை பத்திரத்தை கொண்டாங்க, பத்திரத்தை வக்கீல்கிட்ட வெரிஃபை பண்ணும்பாங்க, அதுக்கு வில்லங்க சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா, அதை இத்தனையும் முடிச்சுட்டு தான் லோன் கொடுப்பான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது, உங்கள் தேவைக்கு அதை எடுக்க முடியாது. அப்போ ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணலாம், தேவைக்கு உடனடியாக அதை என்ன பணமாக மாற்றிடலாம். அதனால தான் இந்த கோல்டு, சில்வர் இது எல்லாமே எதில் வந்துடுதுன்னா, அணிகலன்கள் அது எல்லாமே எதில் வந்துடுது, ரெண்டாம் பாவத்தில் வந்துடுது. ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய புறம் சார்ந்த காரகங்கள். அதே போல் பணம் வரும் வழி, பணம் செல்லும் வழி இது எல்லாமே இந்த இரண்டாம் பாவத்தை வைத்துத்தான் பார்க்க வேண்டும். ரெண்டாம் பாவம் தான் அதுக்கு தொடரும். பணம் வரும் வழின்னு ஒன்று இருக்குது, பணம் செல்லும் வழின்னு ஒன்று இருக்குது. அப்போ இது வரும் வழின்னா என்ன, பணம் செல்லும் வழின்னா என்ன, அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டாம் பாவத்தை வச்சு பணம் வரும் வழி அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா, எந்த பாவம் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக பணம் வரும். நல்லா பாருங்கள், ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறதுல பணம் வர்ற வழி கிடையாது. ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டுங்கிற அந்த எண் எந்த பாவம் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியாக பணம் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்க, 3ஆம் பாவம் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது
அப்படின்னு வச்சுக்கங்க. 3ஆம் பாவத்தில் 2 தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த 3ஆம் பாவம் ரீதியாக இவருக்கு பணம் வரும். 3ஆம் பாவம்னா என்ன? கம்யூனிகேஷன். அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இவருக்கு பணம் சம்பாதிப்பார். 4ஆம் பாவத்தில் 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்? இவர் மெக்கானிக்கலாக இருந்து அதன் மூலமாக பணம் வரும், ஆசிரியர் பணி மூலமாக பணம் வரும், வீட்டு வாடகை மூலமாக பணம் வரும். 5ஆம் பாவத்தில் 2 தொடர்பு கொள்ளுது, அவருக்கு கலை சார்ந்ததன் மூலமாக பணம் வரும். 6ஆம் பாவத்தில் 2 தொடர்பு, இவர் சம்பளம் வாங்கி அடிமை தொழிலில் பணம் வரும். அப்படி ஒவ்வொரு பாவத்துலேயும் என்ன ஆகும்? பணம் வர்றதுக்கான வழி இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. 7ஆம் பாவத்தில் பணம் வர்றதுக்கு வழி இருக்கா? 7ஆம் பாவம் கலஸ்தரம் சொல்கிறோமே சார், கல்யாணம் சொல்கிறோமே சார். அப்போ என்ன சார், மாமனார் வீட்டில் இருந்து பணம் வருமா? அப்படி இல்லை. 7ஆம் பாவங்கிறது நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடியவர் மனைவி, கணவன். அப்படிங்கிறதுனால அதை திருமணத்துக்கு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, 7ஆம் பாவம் எல்லா நம்மளோட தொடர்பு கொள்கிறவங்க எல்லா பேரும். அப்போ 7ஆம் பாவத்தில் 2 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. சில்லறை வியாபாரமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் வருவாங்க, 500 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்பாங்க. அப்படி வரக்கூடிய பணமாக இருக்கும். 8ஆம் பாவம் மோசமான பாவம் ஆச்சு, அது மூலமாக பணம் வருமானு கேட்டிங்கன்னா அது 2ஆம் பாவம், அதுலேயும் பணம் வருமா? வரும். 8ஆம் பாவம் திடீர்னு பணம், லாட்ரி அடிக்குதுன்னா 8ஆம் பாவத்தில் வரும். திடீர்னு நம்ம வண்டி எங்கேயோ மோதிட்டோம், இன்சூரன்ஸ் கிளைம் வருது, இன்சூரன்ஸில் பணம் வருது பார்த்திங்கன்னா அது 8ஆம் பாவத்தில் வரும். இது மாதிரி திடீர்னு வரக்கூடிய அந்த மாதிரி இதெல்லாம் வரும். 9ஆம் பாவத்தின் மூலமாக பணம் வருமா? அதிர்ஷ்டம், திடீர் இறை அருள் மூலமாக பணம் வர்றது, ஆன்மீகத்தின் மூலமாக பணம் வர்றது, இப்படி வரும். 10ஆம் பாவம் தொழிலிருந்து வர்றது. இது மாதிரி ஒவ்வொரு ரீதியாகும். 12ஆம் பாவம் 2 தொடர்பு கொண்டுச்சுன்னா பணம் வருமா சார்? அது 12ங்கிறது டோட்டலாக கட் ஆகிறதே அப்படின்னு பார்ப்போம். 12ஆம் பாவத்துலேயும் பணம் வரும். 12ஆம் பாவம் 2, 4, 6, 10 இருக்குன்னு வச்சுங்க. அவர் வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். வெளிநாட்டில் இவர் போய் வேலை வைப்பார், வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுவார், அதிலேருந்து பணம் வரும். இப்படி எந்தெந்த பாவங்கள் 2ஐ தொடர்பு கொள்கிறதோ அது பணம் வரும் வழி என்று எடுத்துக்கொள்ளணும். பணம் செல்லும் வழின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் பாவம் என்ன தொடர்பு கொள்கிறதோ, எப்படி தொடர்பு கொள்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டு பணம் செல்லும் வழின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்க. இது இரட்டைப்படை பாவம், இது ஒற்றைப்படை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்க. அப்போ என்னாகும்? இவர் அகம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருப்பார், நல்லா அனுபவிப்பார். அதானே, எதையுமே அனுபவிக்கும் யோகம் வருது, இதில் அகம் சார்ந்து தானே இருக்குது. அப்போ 2ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு வந்துச்சுன்னா பணம் வரும். வர்ற பணத்தை எல்லாம் என்ன பண்ணுவார்? இவர் நல்ல செலவு பண்ணுவாருன்னு அர்த்தம். நிறைய செலவு பண்ணுவார். அதில் என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி செலவு பண்ணுவார். இப்போ 5, 9 தொடர்பு கொள்ளுன்னு வச்சுக்கோங்க. இவர் சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு வெட்டியாகவே செலவு பண்ணுவார். அப்போ இந்த ஒற்றைப்படை பாவம் முழுவதும் செலவு செய்யக்கூடியதாக இருக்கும். இதே 2ஆம் பாவம் இரட்டைப்படை தொடர்புன்னு வந்துருச்சுங்க. இந்த பணம் செலவாகும் வழி இந்த 2ஆம் பாவம் தானே. அது எப்படி செலவாகும்? அதில் 2, 4, 6, 10 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வந்த பணமெல்லாம் இவர் என்ன பண்ணுவார்? அப்படியே என்ன பண்ணிடுவார்? இடம் வாங்கி போடுவார், வீடு கட்டி போடுவார், டெபாசிட்டில் போடுவார், ஷேரில் போடுவார். இங்கே போய் அங்கே போய் தேங்கி நிற்கிறதுல கொண்டு போடுவார். அவர் செலவே பண்ண மாட்டார். 2ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் செலவு பண்ணுவார், செலவு பண்ணி அனுபவிப்பார். 2ஆம் பாவம் ரெட்டைப்படையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் முழுக்க காசாக்கி அதை என்ன பண்ணுவார்? அப்ரிசியேஷனுக்காக அப்படியே வட்டிக்கு விட்டுருவார், அதை ஏதாவது ஒன்று பண்ணுவார். இப்படி இருப்பார். 2ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டுச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார்? எங்கேயாவது போய் சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பார், வக்கீலுக்கு கொடுப்பார், தண்டம் கட்டுவார், ஃபைன் கட்டுவார், இது ஆஸ்பத்திரியில் கொண்டு கொடுப்பார். இப்படி வெட்டியாக அப்படி போகக்கூடியதாக இருக்கும். ஆக பணம் வரும் வழி, பணம் செல்லும் வழி அப்படிங்கிறது இந்த 2ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த 2ஆம் பாவம் 5, 9 அப்படின்னு தொடர்பு கொண்டு அவர் நிறைய செலவு பண்ணுவார். ஆனால் அவருடைய அகம் சார்ந்த காரணங்கள்லாம் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ பாருங்கள், அவருக்கு நிறைய செலவு பண்ணாலும் அவருக்கு ஆரோக்கியம் கெட்டு போகாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் புறம் சார்ந்த காரகங்கள் கெட்டுவிடும். எது வராது, என்ன இதாகாது, அவருக்கு பொருளாதாரத்தில் அவர் சிறப்பாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
இதே வேறு பாவத்தில் 2 தொடர்பு கொண்டு அதுலேயே பணம் வரும். வந்தாலும் அது பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்க மாட்டார்னு சொன்னால் அவர் அந்த பொருளை சேர்த்து வச்சு வீடு கட்டி அதை அப்ரிசியேஷன் ஆக்கி அது மாதிரி சொத்தாக மாற்ற மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை காமிக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் பாவம் 3, 7ன்னு ஒரு மையமான தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா எல்லாமே ஓரளவுக்கு சராசரியாக இருக்கும். அவர் ஓரளவுக்கு அதாவது ரொம்பவும் வெட்டியாகவும் செலவு பண்ண மாட்டார். தேவை அளவில் செலவு பண்ணி அவருடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக்கொள்வதற்காக அவர் வைக்கக்கூடியவராக இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த 2ஆம் பாவம் வந்து அகம் சார்ந்ததுலேயே தொடர்பு கொள்ளலாமான்னு கேட்டால் அகம் சார்ந்ததில் தொடர்பு கொண்டால் 3, 7ன்னு தொடர்பு கொள்ளணும். புறம் சார்ந்ததில் தொடர்பு கொண்டால் 1, 2, 10ன்னு தொடர்பு கொள்ளணும். இது இல்லாமல் மற்றது எல்லாமே அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த 4ஆம் பாவம் 30% என்ன பண்ணும், கெடுதலை கொடுத்து 70% நல்லது கொடுக்கும். அப்போ முழுசாக நல்லது கொடுக்காது. இந்த 6ஆம் பாவம் சமநிலையற்ற பாவம். அப்போ அங்கேயும் பிரச்சனை வரும். நமக்கு 8, 12 பிரச்சனைங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இந்த 4, 6, 8, 12 எல்லாமே அதில் வராமல் அப்போ என்ன பண்ணணும், 1, 2, 3, 7, 10. அப்போ அங்கே 5, 9 இல்லாமல் 8, 12 இல்லாமல் 4, 6 இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி 1, 2, 3, 7, 10, 11 இந்த பாவங்கள் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அது வந்து இந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் அவர் ஓரளவுக்கு தேவைக்கு செலவும் பண்ணுவார். ரொம்பவும் தேக்கணும்னு நினைக்க மாட்டார். அதில் ஆரோக்கியமாகவும் இருப்பார். எல்லாரோடையும் நல்ல ஒரு சுமூகமான உறவுலையும் இருப்பார். அது ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 2ஆம் பாவத்தை உடலில் உள்ள சக்தின்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ உடம்புக்கு நமக்கு சக்தி எதிலேருந்து வரும், உணவுலேருந்து வருது. நம்ம சாப்பிட்டோம்னா உணவுலேருந்து சக்தி வருது. இப்போது இது 2ஆம் பாவம் ஒற்றைப்படையாக தொடர்புல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், அது உடனடியாக சக்தியாக மாறும். இது உடனடியாக கிடைக்கக்கூடிய 2ஆம் பாவம் இல்லையா, உடனடியாக சக்தியாக மாறும். அது எப்படி சார் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு 2 மணி நேரமாவது ஆகணும் இல்லையா, ஜீரணமாகி அதுக்கப்புறம் தானே எனர்ஜியாக மாறும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் சில பேர் அப்படியே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அப்படி சாப்பிட்ட உடனே அப்படி தெம்பாக இருப்பாங்க. எப்படி அப்போ உடனே கன்வெர்ட் ஆகிடுச்சா அப்படின்னா அது எப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த எனர்ஜி இம்மீடியட்டாக என்ன ஆகும், அங்கே உருவாகிவிடும். அது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா அந்த நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதற்கு தகுந்த அளவுக்கு உமிழ்நீர் சுரந்தது என்று சொன்னால் உடனடியாக அங்கு ஆற்றல் பெருகிவிடும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் உடனே பெருகிறோம். அதுக்கப்புறம் ஜீரணமான பிறகு மீதமுள்ள ஆற்றல் பெருகும். அப்போ அந்த உமிழ்நீர் சுரக்கிறத பொறுத்து இம்மீடியட்டாக அவருடைய அந்த சோர்வு மாறி தெம்பாகிற அளவுக்கு ஆற்றல் வந்துடும். அப்படி இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் சாப்பிடும்போதே உமிழ்நீர் நன்றாக சுரந்து உடனடியாக எனர்ஜியாக மாறிடும். ஆனால் 2ஆம் பாவம் 6, 8, 12 தொடர்பில் இருந்துன்னு வச்சுங்க, உமிழ்நீரே சுரக்காது. அங்கே சாப்பிட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், மந்தமாக தான் இருப்பாரே தவிர சாப்பிட்டோன்னே எந்திரிச்சு அப்படி எனர்ஜெட்டிக்காக மாற முடியாது. ஏன்னா 2ஆம் பாவம் 6, 8, 12 தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா அப்படி ஆயிரும். அப்போ இந்த பணத்தை அனுபவிக்கக்கூடியது என்று சொன்னால் 2ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பில் இருந்தால் பணத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். பொதுவாக பார்த்திங்கன்னா இது பொதுவான விதி தான். அதாவது பெரும்பாலும் சமுதாயத்தில் நம்ம பார்க்கக்கூடியது எப்படின்னா ஆண்களுக்கு பெரும்பாலும் இந்த 2ஆம் பாவம் 2, 4, 6, 10ன்னு இருக்கும். அவங்க தான் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இருப்பாங்க. பெண்கள் அதை செலவழிக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒற்றைப்படையாக வரும். ஆண்களுக்கு பெரும்பாலான ஆண்களுக்கு 2ஆம் பாவம் இரட்டைப்படையாக இருக்கிறது என்பது அனுபவபூர்வமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்னும் இந்த 2ஆம் பாவத்தில் பார்த்தோம்னா 2ஆம் பாவத்தை குடும்பம் அப்படிங்கிறது 2ஆம் பாவத்தில் வரும். நம்ம முதல்ல என்ன சொன்னோம், தனம் வாக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்போ பணம் பேச்சு
குடும்பம் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டாம் பாவத்தில் தான் வருகிறது. வாழ்க்கை துணையின் வலி வேதனை அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் பாவத்தை அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை துணையின் கடைசி காலம் அப்படிங்கிற நிலையெல்லாம் இந்த ரெண்டாம் பாவத்தை வைத்துத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இப்போது இந்த கர்ம ஜோதிடம் என்று சொல்லுவாங்க. அதில் இந்த ரெண்டாம் பாவம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. கர்மம் என்றால் தொழில். இப்போது ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தொழில் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டாம், ஏன்னா எது செஞ்சாலும் அதில் பணம் வரணும் இல்லையா, பணம். அப்போ அதனுடைய தொடக்கமே எங்கே இந்த ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த கர்ம பாவம் அப்படிங்கிறதுல இந்த தொழில் அப்படிங்கிறதும் வருது. இன்னொன்று இந்த குடும்பம் அப்படின்னு இதை பார்க்கும்போது இங்கு இப்போது லக்கினம் அப்படின்னு சொல்கிறோம். லக்கினம் என்பது ஒரு தனி மனிதனை குறிக்கக்கூடியதாக அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்பதை லக்கினம் என்று சொல்கிறோம். இப்போ இங்கே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் ஒன்றை சேர்த்துக்கொள்ளுதல். இப்போ கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ சேரும்போது அவர் குடும்பம் என்று ஆகிவிடுகிறார். அப்போ அந்த ஒன்றோடு ஒன்று சேரும்போது ஒன்றாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் அந்த இணைந்து அது என்னவாக மாறுது, குடும்பமாக மாறுது. அப்போ அந்த ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா இதில் அந்த இணைப்பு வர்றதுனால இப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒன்றாம் பாவங்கிறது தலைன்னு சொல்கிறோம், ரெண்டாம் பாவங்கிறது அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த தலையிலேயே இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் ரெண்டாம் பாவம். ஆனால் அது தலையில் தானே இணைஞ்சிருக்குது. அப்போ என்ன ஆயிடுது, தலையும் உறுப்புகளும் இணைந்து இருந்தாலும் தலை ஒன்றாம் பாவம், அந்த உறுப்புகள் ரெண்டாம் பாவம். அதுபோல் இந்த குடும்பம் அப்படின்னு சொன்னோம்னா கணவன் மனைவி, மனைவி கணவன். அப்போ அந்த இணைப்பு அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாம் பாவத்தை குடும்பஸ்தானம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போது இப்படி இருந்தாலும் இந்த ரெண்டாம் பாவத்தில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படிங்கன்னா, இப்போது ஏழாம் பாவங்கிறது கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோன்னு சொல்கிறோம். ஏழாம் பாவம் தாம்பத்தியம், அந்த ஒரு தம்பதியர் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதுன்னு வச்சுங்க. ஏழாம் பாவத்தில் ரெண்டு தொடர்பு வந்துடுச்சுன்னு வச்சுங்க. இந்த ஏழாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் எத்தனையாக வருகிறது என்று பார்த்தால் 7, 8, 9, 10, 11, 12, 1, 2. ரெண்டாம் பாவம் 8ஆக வருது. ஏழாம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக இந்த ரெண்டாம் பாவம் வருகிறது. அப்போ இந்த ரெண்டாம் பாவம் 7, 2ஐ தொடர்பு கொள்ளும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, இது அந்த மனைவியை, அதாவது வாழ்க்கை துணையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை குறிக்கும். அப்போ அங்கே அந்த ரெண்டு தொடர்பு கொண்டு வந்துச்சுன்னா இவருக்கு அடிமையாக அவங்கள வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். இல்லாட்டி அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி தான் வரும். அப்போ இந்த ரெண்டு அப்படிங்கிறது அங்கே வரும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அவ்வளவு சுமூகமாக இருக்காது அப்படிங்கிறதும் இது ஒரு ஜோதிட அனுபவ ரீதியாக இருக்குது. மற்ற எந்த பாவத்தில் ரெண்டு வந்தாலும் அதன் ரீதியாக பணம் வரும். இந்த ஏழாம் பாவத்தில் மட்டும் ரெண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு சுமூகமான சூழ்நிலையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஏழாம் பாவத்தில் 2, 8, 2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு மட்டும் இல்லாமல் 2, 8 அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா இது இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறதுல சுமூகமான நிலை இல்லைங்கிறதோட என்ன ஆயிரும்னா அவர்கள் பிரியக்கூடிய ஒரு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு உருவாவதற்கான வாய்ப்பு அமைஞ்சு போயிடும். அப்போ இந்த ஏழாம் பாவம் 2ஐயோ 2, 8ஐயோ ஒரு ஜாதகத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஓவராலாக நம்ம இந்த ரெண்டாம் பாவத்தை
ஓவராலாக பார்க்கலாம். அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 2ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருக்கிறது அப்படின்னா ஏன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு எல்லாமே நல்லா இருக்கும். அதே போல் அந்த உறுப்புகளுக்கும் அந்த மூளைக்கும் உள்ள தொடர்புகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2ஆம் பாவம் 2, 4, 6, 10ன்னு தொடர்பு கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன ஆகும்? அவர் பணக்கார குடும்பத்தில் இருப்பார். அவங்க அந்த பொருளாதாரம் மிக உயர்ந்ததாக எப்படி இருக்கும்? அவருடைய அந்த சேவிங்ஸ் எல்லாமே நல்லா உயர்ந்து இருக்கக்கூடிய, தேங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வருவார். பொருளாதார ரீதியாக உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்புங்கிறது குறையும். இது சாதாரண வாழ்க்கையில் பார்த்தோம்னாலே தெரியும். இப்போ ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சாதாரண வாழ்க்கையில் பாருங்கள். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனு நிறைய பொருள் வருது, நிறைய இடம் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டிலே தங்க மாட்டார். அவர் பொருள் சுற்றிக்கிட்டு இருப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா? குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா? குடும்பத்தில் அன்பு இருக்குமா? இவர் எப்போ பார்த்தாலும் காசுன்னு போயிடுவாருங்க. இங்கே எங்கெங்கே வீட்டை பார்க்குறாரு, வீட்டில் எங்களோட பேசுகிறாரு, இப்படி தானே இருக்கும். அப்போ இந்த ஒற்றைப்படை இருக்கிறவங்க குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் அந்த 3, 7, 11 தொடர்பு வந்துடுச்சுன்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு பொருளாதாரம் வரும், மகிழ்ச்சியும் வரும், பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த 3, 7, 11 இல்லாமல் இந்த வெறும் 5, 9 வந்துச்சுன்னா தான் சிக்கல். அவர் குடும்பத்தில் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருப்பார், எல்லாம் இருப்பார், ஜாலியாக இருப்பார், என்ன இருப்பார். ஆனால் பொருளாதாரமே வராது. அப்போ அந்த மாதிரியும் ஆயிரும். அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறது, இந்த 3, 7ங்கிறது சிறப்பு. இந்த 2, 4, 6 பொருளாதாரத்துக்கு தான் சிறப்பை தவிர அகத்துக்கு நல்லது இல்லை. இந்த 5, 9ன்னு சொன்னோம்னா பொருளே இருக்காது. அவர் என்ன பண்ணார்? இப்போ 2ஆம் பாவம் 5, 9 தொடர்பு கொண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்கள் ஒரு அனுபவ ரீதியாக, ஜோதிட அனுபவ ரீதியாக ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க அப்பா தாத்தா சொத்து இருக்கும் இல்லையா, அவங்க தாத்தா என்ன பண்ணியிருப்பார்? ஒரு பெரிய காம்பவுண்டை கட்டி வச்சுருப்பார், இல்லாட்டி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டி வச்சுருப்பார். மாதம் 2 லட்ச ரூபா வாடகை வந்துக்கிட்டு இருக்கோம். இவர் வாடகை வாங்கிட்டு உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். 2ஆம் பாவம் 5, 9 நல்லா செலவு பண்ணுவார். அவர் சம்பாதிக்கவே மாட்டார். அவருக்கு என்ன வாடகை வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற யோகம் அப்படிங்கிறதாக இருக்கும் 5, 9. சார் அப்போ அந்த 5, 9 ரொம்ப நல்ல அமைப்பு தானே சார்? அவருக்கு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும், உட்காந்துக்கிட்டு அனுபவிக்கிறார் இல்லையா? இது யோகம்தானே என்று சொல்லலாம். ஆனால் யோகம் இல்லை. இப்படி 5, 9 வந்தால் இவர் இப்படியே செஞ்சிகிட்டு இருப்பார். இவர் கர்மயோகத்தில் கடமையை செய்யாமல் அப்படியே நின்றுவார். அப்போ என்ன ஆயிரும்? இவருடைய குழந்தைகள் ஜாதகத்தில் என்ன ஆகிப்போகிறோம்? 4, 8, 12 வந்துடும். அது கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துடும். அதனால் இன்றைக்கி 2ஆம் பாவம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு அப்படி பார்த்துடக்கூடாது. இங்கே செயல் விளைவு தத்துவம், கர்ம வினை தத்துவத்தை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். அதனால தான் என்னென்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதுல நம்ம மகரிஷியினுடைய தத்துவம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று இப்போ நான் கூட போன வாரம் அந்த ஒரு ஜோதிட கருத்தரங்குக்கு செல்லும் பொழுது அங்கே நான் போன சனிக்கிழமை நாங்கள் சென்றிருந்தேன். அப்போ அங்கே பேசும்பொழுது அதான் சொன்னேன். நம்ம மகரிஷியினுடைய காந்த தத்துவம், அலையக்க தத்துவம், செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம் தெரிந்து ஜோதிடம் பார்த்தால் அந்த ஜோதிடர்கள் உண்மையான ஜோதிட பலன்களை சரியாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது தெரியாமல் ஜோதிட ரூல்ஸ் மட்டும், அந்த விதிகளை மட்டும் வச்சு சொல்லும்போது நம்ம முழுமையான பலன்களை ஒரு திறம்பட சொல்ல முடியாது என்று அங்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதனால் அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த தத்துவத்தை சிறிதாக ஒவ்வொரு மாத இந்த கருத்தரங்களையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இப்போ நமக்கு அங்கேருந்து அவங்க ஜோதிடத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்போது நம்ம தத்துவத்தை அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இணைப்பு பாலம் இப்பொழுது எதேச்சையாக அமைந்திருக்கிறது. சென்ற வாரத்திலிருந்து அது அமைந்திருக்கிறது. மாதம் ஒரு கருத்தரங்கு இருக்கும். அந்த கருத்தரங்கிலே போய் நமது தத்துவங்களை வெளிப்படுத்துவதற்கு நானும் சம்மதம் தெரிவித்திருக்கிறேன். எப்படியாவது நமது வேதாத்திரிய தத்துவம் இந்த ஜோதிடர்கள் மத்தியில் செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது அங்கே அந்த அவங்க பரிகாரம் சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணுறக்கூடியது எல்லாத்தையும் கொஞ்சமாக மாற்றலாம். அந்த பரிகாரம் என்பது செயல் மாற்றம் என்கிற அந்த தத்துவத்தை அவர்களுக்கு புகுத்த முடியும்.
இங்கு இந்த அகம் புறங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம தத்துவத்தை வச்சு அங்கே சொல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அது சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதே 2ஆம் பாவம் 8, 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பயும் சண்டை சச்சரவாக தான் இருக்கும், அப்படி பிரச்சனையாகத்தான் இருக்கும். இப்போ இதில் இந்த 2ஆம் பாவம் 2, 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2ஆம் பாவம் 8, 12 இது ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சும்மா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது 2ஆம் பாவம் 2, 6ன்னு இருந்துச்சுன்னா குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்கும். அவருக்கு யாருக்கு? இவருக்கு பிரச்சனையாக இருக்கும். யாருனால? குடும்ப உறுப்பினர்களால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையாக இருக்கும். 2ஆம் பாவம் 2, 6 தொடர்பு வந்துச்சுன்னா. இதே 2ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜாதகரால் குடும்ப உறவினர்களுக்கு, அதாவது குடும்ப உறவுகளுக்கு பிரச்சனையாக இருக்கும். இவர்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா 8, 12, மற்றவங்களால் இவருக்கு பிரச்சனை வருதுன்னா 2, 6. ஆக இந்த 2ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவம். ஆக இந்த 2ஆம் பாவம் மட்டும் இந்த 2, 6, 8, 12, 5, 9 இந்த தொடர்பு இல்லாமல் இருப்பது மிக நலம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி, இந்த 2ஆம் பாவம் என்பது நோய் தொடங்கும் இடம், நோய் ஆரம்பிக்கும் இடம் என்று சொல்கிறோம். என்ன சார் 2ஆம் பாவம் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறோம், இங்கே நோய் ஆரம்பிக்கும் இடம் சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தான் நாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவை நிறைவேறது அப்படின்னு சொல்லியிருக்கோமா, தேவைகள் 3 அது நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டு. பசி தாகம், ரைட்டு, பசிக்கு உணவு வேணும், சாப்பிடணும் இல்லையா? ஆமாம், சாப்பிடணும். இப்போ உணவு உட்கொள்கிறது இதெல்லாம் வாய், இது 2ஆம் பாவத்தில் தானே வருது. ஆமாம். இப்போது இந்த இடத்துல 4 இட்லி சாப்பிட்டோம், பசி தீர்ந்துருச்சு, ருசியாக இருக்குன்னு இன்னொரு 4 இட்லி சாப்பிட்டோம், என்னாச்சு? அது இங்கே தானே நடக்குது, இந்த வாயில் தானே இந்த வேலை நடக்குது. இன்னொரு 5 இட்லி சாப்பிட்ட உடனே அங்கே நோய்க்கு என்ன பண்ணிட்டோம், அங்கு முகூர்த்தம் செய்து விட்டோம், நோயை தொடங்கி விட்டோம் என்று அர்த்தம். அப்போ நோய் தொடங்குகிற இடம் எது? வாய். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வாயை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வாய்ங்கிறது அந்த ஜீரண மண்டலம் இருக்கு இல்லையா, ஜீரண மண்டலத்தினுடைய தொடக்கம் என்பது வாய். பொதுவாக ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது 2, 6, 10 என்ற பாவங்கள் தான் ஜீரண மண்டலம்னு இருக்குது. இப்போ 3, 7, 11ன்னா நரம்பு மண்டலம், 1, 5, 9னா உணர்ச்சி மண்டலம், 4, 8, 12ன்னா கழிவு மண்டலம். இது மாதிரி ஒவ்வொரு மண்டலங்களும் இருக்கும். அதில் ஜீரண மண்டலம்ங்கிறது 2, 6, 10 இருக்குது. அதில் 2 தானே தொடக்கம், அந்த உமிழ்நீர் தொடக்கிறது அங்கே தானே, அங்கே தான் முதல்ல தொடக்கமே. அப்போ அங்கே தப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் நோய் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ தேவைகளை மீறுற இடத்திலேயே அங்கே என்ன ஆயிடுச்சு, நோய்க்குரிய அச்சாரம் அஸ்திவாரம் போடப்பட்டு விட்டது என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதனால தான் சொல்கிறோம், 4 இட்லி சாப்பிட்டோம், பசி தீர்ந்துருச்சு, எக்ஸ்ட்ரா 4 இட்லி சாப்பிட்டோம்னா அது பாவம் என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன சார் 4 இட்லி சாப்பிட்றது கூட பாவம் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல இங்கே என்ன ஆயிடுது, இந்த 2ஆம் பாவத்தில் பிரச்சனை தொடங்கி விடுகிறது. 2ஆம் பாவத்தில் பிரச்சனை தொடங்கி 4ஆக மாறிடும். 4ஆம் பாவத்துக்கு போய் 4ஆம் பாவம் ரெட்டைப்படையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் பாவம் ரெட்டைப்படையாக இருந்துச்சுன்னா அவருக்கு மோசனே போகாது, தேங்கிரும், உள்ளே தேங்கும், பிரச்சனை ஆரம்பிச்சிடுறாங்க, அங்கே ஆரம்பிச்சிடும். 6ஆம் பாவத்துக்கு போயிட்டீங்கன்னா நோயாக மாறிடும். 2 4ஆக மாறி 4 6ஆக மாறிடும், நோயை மாறிடும். அங்கே மாத்திரை சாப்பிடக்கூடிய நோயாக மாறிடும். 8ன்னு போட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நோயாக மாறிடும். 12ன்னு சொல்லிட்டிங்கன்னா கதை முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரி நோய் தொடங்கும் இடம் இந்த 2. அப்போ இந்த 2ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியமான பாவமா? ஆமாம். 2ஆம் பாவம் பணம் வரணும். ஆனால் அதே சமயத்தில் அது எப்படி வரணும், அது எப்படி செலவாகணும், அப்போ எல்லாமே இந்த 2ஆம் பாவத்தில் அடங்கி இருக்குது. குடும்பம் அப்படிங்கிறது 2ஆம் பாவத்தில் தான் இருக்குது, பேச்சுங்கிறது 2ஆம் பாவத்தில் தான் இருக்கிறது. 2ஆம் பாவங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பாவம். லக்கினம் தான் முக்கியம்னு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இந்த 2ஆம் பாவம் சிறப்புடையதாக இருந்தால்தான் அவருடைய அந்த வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கும். அது அந்த 4 6 8ஆக மாறாமல் இங்கேயே என்ன பண்ணணும், இங்கேயே சரி பண்ணணும். நாம் சொல்லுவோம் தேவையின் அளவில்
பூர்த்தி செய்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பில் இருக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தா 2ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பில் இருக்கா? அப்போ பாருங்கள், என்னுடைய அனுபவத்தில் லக்கின பாவமும் 2ஆம் பாவமும் ஒற்றைப்படை தொடர்பாக இருந்தது என்று சொன்னால் ஓரளவுக்கு இவங்க நல்ல ஜாதகம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதுக்கு கீழே என்னென்ன இருக்குங்கிறது என்ன பார்த்தாலும் அதில் கீழே மற்ற பாவங்களில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 பாவங்கள் அதை காப்பாற்றும். லக்கின பாவத்தில் இப்போது 7 இருந்துச்சுன்னா இந்த 8 வந்து அது சரி பண்ணும்னு சொல்கிறோம். அதே பாவத்தில் இந்த 2ஆம் பாவத்தில் ஒற்றைப்படை இருந்துச்சுன்னு சொன்னால் அது அங்கே அடுத்த பிரச்சனை முத்தாமல் பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவம் இந்த 2ஆம் பாவமாக இருக்கிறது. அதே போல் இந்த 2ஆம் பாவம் என்பது பணத்தை கையாளும் துறை. ஏன்னா இந்த பணம் கையிருப்பு துறை, சுற்றுலா பணம் சொன்னோம் இல்லையா, இந்த பேங்கிங் செக்டார், இந்த கருவூலம் அப்படின்னு சொல்கிறோமே, இது எல்லாமே இந்த 2ஆம் பாவமாகத்தான் இருக்கிறது. அதே போல் பேச்சாளர்கள் அப்படிங்கிறது 2ஆம் பாவம் தான். இப்போ இந்த 2ஆம் பாவம் புறம் சார்ந்ததாக இருந்தால் பணத்தை கையாளும் துறை, இதே 2ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் அவர்கள் பேச்சாளர்களாக இருப்பார்கள், கற்பனை திறனுடன் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த 2ஆம் பாவம் என்பது அடிப்படையான பணம், பொருளாதாரம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாவம் என்பதால் புறம் சார்ந்த பாவத்தில் தலைமை பாவம் என்பதாகவும், இது இந்த தாய்மாமனுக்குரிய பாவமும் 2ஆம் பாவம் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த 2ஆம் பாவத்தினுடைய காரகங்களை நாம் இன்றோடு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் 3ஆம் பாவத்துக்குரிய காரகங்களோடு நாம் நமது இந்த ஜோதிட வகுப்பை தொடர்வோம். அதுவரை நன்றி கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.